ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தைப்பூசத்தன்னைக்கு எப்பயும் போலுமே காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுறுசுறுப்பாக என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து வயலுக்கு போயிருந்தாங்க. அந்த மரத்தில் ஒரு 5-6 முருங்கைக்காய் போல் இருந்தது. ஆனால் எல்லாம் மேலே இருந்தது போல் பறிக்க முடியல. அதனால் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் இருந்தது. சரி, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தோம். அப்புறம் ஒரே முருங்கைக்காய் இருந்ததுனால சரி கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். பசங்களுக்கும் லீவுங்கிறதுனால அப்படியே கண்டினியூஸாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களும் ஒரு 8 மணி போல் தான் இன்றைக்கி எழுந்திரிச்சாங்க. லீவுனாவே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்காட்ட எழுந்திரிச்சிட்டு அவங்களும் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் சாப்பாடு, சாம்பார், ரசம், 2 பொரியல், அப்பளம், பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சுருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து பூஜை ரூமெல்லாம் சாமியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மாலை இதெல்லாம் போட்டு பசங்க ஹஸ்பண்டு ரெடி பண்ணினாங்க. நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் சமையல் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11:30 12 மணிக்கெல்லாம் வந்து முருகருக்கு விளக்கு போட்டு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் எல்லோரும் காலையிலேருந்து ஒரு 12 மணி வரலும் ஒரு வேளை விரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் இலை போட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. அப்புறம் பசங்களும் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா, விருந்து சாப்பாடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இலை சாப்பாடுனா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இலை மோஸ்ட்லி இந்த மாதிரி விருந்துனா இலை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். அந்த இலை மீதியானாலும் அடுத்த நாளும் ஒரு 2 நாளைக்கு இலையிலேயே தான் சாப்பிடுவாங்க. இலையில சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது கூட. அதனால் எப்போ இலை வாங்கிட்டு வந்தாலும் சரி கொஞ்சம் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி இங்கே இப்போ கிராமம் சைடுங்கிறதுனால இலை இல்லாதெல்லாம் இருக்காது. யார் வீட்லையாவது இருந்துச்சுன்னா போய் ஒரு 2 இலையாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.